அதாவது 5th யூனிட்டில் நம்ம வந்து இது வரைக்கும் சர்டன் டாபிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அது போக இன்னும் கொஞ்சம் ரிமைனிங் வந்து கொஞ்சம் போர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நான் கவர் பண்ணுறேன், ப்ளீஸ் லிசன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பெல்ட் அண்ட் ரோப் ட்ரைவ்ஸ். நார்மலாக இந்த பெல்ட் அண்ட் ரோப் ட்ரைவ்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாவு மில் இந்த மாதிரி ஏரியாஸில் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரைவ்ஸில் வந்து இட் இஸ் கேட்டகரைஸ்ட் இன்ட்டு 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரைவ்ஸ். ஒன்று ஃப்ளெக்சிபிள் ட்ரைவ், இன்னொன்று வந்து ரிஜிட் ட்ரைவ். ஃப்ளெக்சிபிள் ட்ரைவ் பார்த்திங்க அப்படின்னா பெல்ட்டு, ரோப்பு, செயினு, ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால ஸோ அதை ஃப்ளெக்சிபிள் ட்ரைவ், அதாவது பெண்ட் ஆகி வர்றதுனால அதை ஃப்ளெக்சிபிள் ட்ரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஜிட் ட்ரைவ்ஸில் பார்த்திங்கன்னா கியர்ஸ் அண்ட் கேம், ஸோ கியர், கேம்ஸ் இதுக்கெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக ஒரு ஸ்பெசிஃபிக் ஷேப்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஷேப்ஸை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ தே கம்ஸ் அண்டர் வந்து ரிஜிட் ட்ரைவ். Next important question, difference between rigid drive and flexible drive. So based upon the flexibility, rigidity, power transmission, so இதை பேஸ் பண்ணி அது வந்து ஒரு important question. So please go through the book and find out. Next types of belt பார்த்திங்க அப்படின்னா flat belt, V belt, circular belt, timing belt, இந்த மாதிரி 4 different types of belts இருக்குது. இந்த ஒவ்வொரு பெல்ட்டுக்கும் என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறத அடுத்தது நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்பீட் ரேஷியோ, பெல்ட் ட்ரைவ் அப்படின்னாலே ஸ்பீட் ரேஷியோ வந்து பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். இந்த ஸ்பீட் ரேஷியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் ட்ரிவன் புல்லி டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் டிரைவிங் புல்லி. ஸோ ட்ரிவன் வந்து சின்ன வீலாக இருந்தாலும் பெரிய வீலாக இருந்தாலும் ஸோ அதுக்கு நம்ம என்ன நோட்டேஷன் கொடுப்போம் அப்படின்னா கேபிட்டல் என். ஸ்பீட் ஆஃப் டிரைவிங் புல்லிக்கு ஸ்மால் என், அது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் டயமீட்டரில் அதை சொல்ல போனோம் அப்படின்னா ட்ரிவன் வீல் ஸ்மால் டி டிவைடட் பை கேபிட்டல் டி. ஸோ திக்னஸையும் உங்களுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த டயமீட்டர் கூட நம்ம டயமீட்டர் கூட மட்டும்தான் திக்னஸ் ஆட் பண்ணுவோம், ஸ்பீடு கூட திக்னஸ் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ த ஃபார்முலா வில் பிகம் ஸ்மால் டி ப்ளஸ் டி டிவைட் பை கேபிட்டல் டி ப்ளஸ் டி. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெல்ட் ட்ரைவ்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ளாட் பெல்ட் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து புள்ளி, இந்த புள்ளிக்கு மேலே இதில் சின்னதாக இருக்கக்கூடிய இந்த செக்ஷன் வந்து பெல்ட். இதை வந்து கிராஸ் செக்ஷன், அந்த பெல்ட்டை வந்து கட் பண்ணி அதோட அந்த ரெக்டாங்குலர் செக்ஷனை மட்டும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அதோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வி பெல்ட் ட்ரைவ். ஸோ வி பெல்ட் அப்படின்னா இதில் அந்த புள்ளியில் வந்து ஒரு சின்ன ஒரு க்ரூவ் இருக்கும். இந்த க்ரூவில் வந்து இந்த வி பெல்ட் வந்து ஃபிட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சர்க்குலர் பெல்ட்டுன்னு இருக்குது, இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அப்புறம் டைமிங் பெல்ட், ஸோ இந்த மாதிரி இருக்கும், கியருக்கு மேலே வந்து பெல்ட்டு ட்ராவல் ஆகிற மாதிரி. நார்மலாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமொபைல்ஸ்லாம் வந்து பார்க்கலாம் நீங்கள் டைமிங் பெல்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளாட் பெல்ட் ட்ரைவ்ஸ்லேயே ஒரு 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஓப்பன் பெல்ட் ட்ரைவ், இந்த மாதிரி இருக்கும். ஒரு டிரைவர், இன்னொன்று ட்ரிவன். டிரைவர் வந்து ட்ரைவ் பண்ணுவோம் பை மீன்ஸ் ஆஃப் சம் ப்ரைம் மூவர். ஸோ இதை வந்து ட்ரிவன் பண்ணும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இது டிரைவர், இது ட்ரிவன் சொல்கிறோம். அட் த சேம் டைம் இதுலேயும் ஒரு சின்ன டேர்ம் இருக்குது. இது வந்து இப்படி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகிறதுனால இந்த லோவர் பேஸை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து புல் பண்ணும். ஸோ அதனால் இதை வந்து டைட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி இது கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும்போது இதுதான் வந்து எனக்கு மெயின் மூவர். இது வந்து ட்ரிவன் பை திஸ் பெல்ட் அப்படின்னால இந்த இடம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் சேகாக இருக்கும். இது வந்து ஸ்லாக் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து டைட் சைடு இருப்பாங்க யூஸ்வலாக வந்து இருக்கும். ஸோ இதோட டாப் வியூ கொடுத்துருக்காங்க, இது வந்து இதோட ஃப்ரண்ட். ஸோ கிராஸ் பெல்ட் ட்ரைவ் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். பெல்ட்டை வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் பெண்ட் பண்ணி இப்படி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஃப்ரிக்ஷன் க்ரியேட் ஆகும், உரசிக்கிட்டு இருக்கும் ரெண்டுமே. ஸோ அது வந்து இதில் ஒரு சின்ன அட்வான்டேஜ். பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிராஸ் பெல்ட் ட்ரைவ். நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் பெல்ட் ட்ரைவ் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே காம்பவுண்ட் கியர் ட்ரைவ் அப்படின்னா தெரியும். ஒரே ஷாஃப்டில் 2 கியர் கனெக்ட் ஆகுது அப்படின்னா அதை வந்து காம்பவுண்ட் பெல்ட் ட்ரைவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா காம்பவுண்ட் ட்ரைவ். நெக்ஸ்ட் ஸ்டெப்ட் ஆர் கோன் புள்ளி ட்ரைவ் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா லேத்தில் பார்த்துருப்பீங்க, பேக் கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக நம்ம காலேஜஸில் இருக்கக்கூடிய லேத்துலேயே இருக்கும்.
ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸை வந்து நீங்கள் இதில் வந்து இதை வேரி பண்ணுறது மூலமாக அட்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து பை மீன்ஸ் ஆஃப் சம் பெல்ட் மூலமாக தான் நம்ம வந்து அட்டைன் பண்ணுறோம். ஸோ இது ஓப்பன் பெல்ட் ட்ரைவோட டெர்மினாலஜிஸ். நார்மலாக ஒரு பெல்ட்டை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மாலர் புள்ளிக்கும் ஒரு பிகர் எண்டு புள்ளிக்கும் நம்ம போடும்போது இதோட காண்டாக்ட் ஆங்கிள், இந்த பெல்ட் வந்து இப்படி போய் காண்டாக்ட் ஆகும்போது இது ஃபுல்லாகவே இந்த பர்டிகுலர் சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே என்ன இருக்கும் அப்படின்னா காண்டாக்டில் இருக்கும். அதே மாதிரி ஸ்மாலர் எண்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த லைனில் இருந்து தான் காண்டாக்டில் இருக்கும், இதிலேருந்து இது வரைக்கும் காண்டாக்டில் இருக்கும். ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் இருக்கிறத நம்ம வந்து தீட்டா எஸ்ன்னு சொல்லுவோம். அதேமாதிரி இந்த எண்டிலேருந்து இங்கே வர்றத கம்ப்ளீட்டாகவே தீட்டா பி அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி இந்த சென்ட்ரல் லைனுக்கும் இந்த காண்டாக்ட் லைனுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து ஆல்ஃபாமோ, அதே மாதிரி இந்த பக்கம் ஆல்ஃபா, இங்கேயும் ஆல்ஃபா, இங்கேயும் ஆல்ஃபா. ஓகே, அதுமாதிரி இந்த லைனுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா இதில் போய் மீட் ஆகும். ஸோ இந்த லைனு வந்து என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக் வில் பி ஆல்ஃபா. அதேமாதிரி இந்த புள்ளியோட சென்ட்ரல் லைனுக்கும் இந்த புள்ளியோட சென்ட்ரல் லைனுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம சென்ட்ரல் டிஸ்டன்ஸ் சி அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி இது வந்து ஸ்மால் டி, இது வந்து கேபிட்டல் டி. அதேமாதிரி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டயமீட்டர் ஸ்மால் டி வந்து எப்போவுமே டயமீட்டர் ஆஃப் டிரைவிங் புள்ளி தான். இந்த கேபிட்டல் டி வந்து டயமீட்டர் ஆஃப் ட்ரிவன் புள்ளி. ஸோ திஸ் இஸ் டிரைவிங் அண்ட் திஸ் இஸ் ட்ரிவன். நார்மலாக இந்த மில்ஸ்லலாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த மோட்டரோட ஷாஃப்ட் வந்து ஸ்மாலாக இருக்கும். அதேமாதிரி அந்த மிஷின், அந்த மில் அரைக்கிற மிஷினோட அந்த பர்டிகுலர் ஃப்ளைவீல் பார்த்திங்க அப்படின்னா பிகர் அண்டாக இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கலாம். டிரைவிங் வந்து ஸ்மாலர் ஒன், ட்ரிவன் வந்து பிகர் ஒன். ஸோ இது வந்து ஜாமெட்ரிக்கல் ரிலேஷன்ஷிப். ஒரு ஓப்பன் பெல்ட் ட்ரைவ் அப்படின்னா அதில் ரெண்டு விஷயங்கள் இருக்கும், ஆங்கிள் ஆஃப் காண்டாக்ட், லென்த் ஆஃப் பெல்ட். ஓகேவா? ஸோ லென்த் ஆஃப் பெல்ட் அப்படிங்கிறது இதோட என்டையர் பெல்ட்டோட லென்த்து. ஆங்கிள் ஆஃப் காண்டாக்ட் அப்படிங்கிறது இதுதான், இந்த தீட்டா எஸ்ஸும் இந்த தீட்டா பியும். பி அப்படிங்கிறது பிகர் வீலோட தீட்டா காண்டாக்ட் ஆங்கிள், தீட்டா எஸ்ங்கிறது ஸ்மாலர் வீலோட காண்டாக்ட் சைடு தீட்டா எஸ். ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் காண்டாக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அண்ட் தென் டிரைவிங், ஸோ இதுதான் டிரைவிங். ஸோ இதுக்கு ஃபார்முலா தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா. பிகர் எண்டில் பார்த்திங்க அப்படின்னா அதோட ஃபார்முலா தீட்டா பி ஈக்குவல் டு பை ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா. அதேமாதிரி இந்த ஆல்ஃபா அப்படிங்கிறதுக்கு சைன் இன்வர்ஸ் ஆஃப் கேபிட்டல் டி மைனஸ் ஸ்மால் டி டிவைட் பை 2c. நெக்ஸ்ட் லென்த் ஆஃப் பெல்ட், இதோட கம்ப்ளீட் லென்த்தை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் ஃபார்முலா 2 இன்ட்டு சி. சிங்கிறது சென்டர் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் பை இன்ட்டு கேபிட்டல் டி ப்ளஸ் ஸ்மால் டி, அதாவது டயமீட்டர் ஆஃப் ட்ரிவன் ப்ளஸ் டயமீட்டர் ஆஃப் டிரைவிங் டிவைடட் பை 2 ப்ளஸ் அதுமாதிரி கேபிட்டல் டி மைனஸ் டி த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4c. இது வந்து கிராஸ் பெல்ட்டோடது. முதல்ல நம்ம பார்த்தது வந்து என்ன அப்படின்னா ஓப்பன் பெல்ட் ட்ரைவ், இது வந்து கிராஸ் பெல்ட் ட்ரைவ். இந்த கிராஸ் பெல்ட் ட்ரைவில் ஒன்றும் இல்லை, இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ட்விஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ரிமைனிங் திங்ஸ் வந்து அதே மாதிரி தான். டயமீட்டர் டி, இங்கே வந்து கேபிட்டல் டயமீட்டர் டி. இதோட காண்டாக்ட் ஆங்கிள் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆங்கிள்லேருந்து இட் வில் பி என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ இந்த காண்டாக்ட் ஆங்கிள் இங்கே வந்து இதை வந்து தீட்டா பி அப்படின்னு சொல்லுவோம், ஏன்னா இங்கேருந்தே காண்டாக்ட் ஆகுது. ஸோ எல்லாமே இங்கேயும் இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம காண்டாக்ட் ஆங்கிள் பி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து தீட்டா எஸ், இது வந்து தீட்டா பி. மோஸ்ட்லி இந்த கிராஸ் பெல்ட் ட்ரைவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆங்கிளும் சேமாக தான் இருக்கும். ஸோ அதேமாதிரி இந்த சென்டரில் இருந்து இந்த லைனுக்கு உள்ள ஆங்கிளை வந்து நம்ம பீட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார் கிராஸ் பெல்ட் ட்ரைவில் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தான் ஆங்கிள் ஆஃப் காண்டாக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு தீட்டா எஸ் ஃபார்முலா பை ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா. அதேமாதிரி பிகர் எண்ணில் பார்த்திங்க அப்படின்னா தீட்டா பி ஈக்குவல் டு பை ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா. ஸோ இது ரெண்டுக்குமே ப்ளஸ் தான் வரும். பட் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மாலர் ரெண்டுக்கு மைனஸ் வரும், பிகர் ரெண்டுக்கு வந்து ப்ளஸ் வரும். இங்கே ரெண்டுக்குமே ப்ளஸ் தான். அதேமாதிரி பீட்டாவுக்கு ஃபார்முலா சைன் இன்வர்ஸ் ஆஃப் கேபிட்டல் டி ப்ளஸ் ஸ்மால் டி டிவைடட் பை 2 இன்ட்டு சி. அதேமாதிரி லென்த் ஆஃப் பெல்ட், இந்த என்டையர் லென்த் ஆஃப் பெல்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எல் ஈக்குவல் டு 2c ப்ளஸ் பை பை 2 கேபிட்டல் டி ப்ளஸ் ஸ்மால் டி ப்ளஸ் கேபிட்டல் டி ப்ளஸ் ஸ்மால் டி த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 4 இன்ட்டு சி. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஓப்பன் பெல்ட் ட்ரைவ் அண்ட் கிராஸ் பெல்ட். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டோட்டல் டென்ஷன் இன் பெல்ட் ட்ரைவ். நார்மலாக ஒரு பெல்ட் ட்ரைவ் அப்படின்னா அதில் வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும். ஒன்று வந்து டியூ டு பெல்ட் ஃப்ரிக்ஷன், அனதர் ஒன்று வந்து டென்ஷன் டியூ டு சென்ட்ரிஃபியூகல் ஆர் இனர்ஷியா எஃபெக்ட்.
ஸோ பெல்ட் ஃப்ரிக்ஷனால் அஃபெக்ட் ஆகிறது டிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம். டியூ டு சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் ஆர் இனர்ஷியானால் வர்றதை வந்து டிசி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். ஸோ முதல்ல வந்து டென்ஷன் டியூ டு பெல்ட் ஃப்ரிக்ஷன். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா டிஎஃப்டி பை டிஎஃப்எஸ் ஈக்குவல் டு இப்போ மீட்டா. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு பெல்ட் அப்படின்னா அதில் ஸ்லாக் சைடு இருக்கும், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா டைட் சைடு இருக்கும். ஸோ டைட் சைடை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம், எஃப்டி. அதே மாதிரி எஃப்எஸ் அப்படிங்கிறது ஃப்ரிக்ஷன் டியூ டு ஸ்லாக் சைடு. ஸோ இதோட ஃபார்முலா இ பவர் மியூ இன்டு டீட்டா. மியூ அப்படிங்கிறது கோஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், டீட்டாங்கிறது ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரிஃபிகல் டென்ஷன். சென்ட்ரிஃபிகல் டென்ஷனுக்குரிய ஃபார்முலா டிசி ஈக்குவல் டு எம் இன்டு விபி ஸ்கொயர். ஸோ இதில் மாஸ் வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா மாஸ் ஆஃப் த பெல்ட் பெர் யூனிட் லென்த், யூனிட் வந்து கிலோகிராம் பெர் எம்எம். அதே மாதிரி விபி வந்து லீனியர் வெலாசிட்டி ஆஃப் த பெல்ட் இன் எம்எம் பெர் செகண்ட். நெக்ஸ்ட் டோட்டல் டென்ஷன் அப்படின்னு பார்த்தா டைட் சைடில் வந்து ஃப்ரிக்ஷன் டியூ டு டைட் சைடு ப்ளஸ் சென்ட்ரிஃபிகல். அதே மாதிரி ஸ்லாக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரிக்ஷன் டியூ டு ஸ்லாக் சைடு ப்ளஸ் டிசி. நெக்ஸ்ட்டு இனிஷியல் டென்ஷன் இன் பெல்ட் அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இனிஷியலாக எவ்வளோ, டிஐ இஸ் ஈக்குவல் டு டிஎஃப்டி டைட் சைட் ப்ளஸ் டிஎஃப்எஸ் ஸ்லாக் சைட் ப்ளஸ் 2டிசி. டிசி அப்படிங்கிற சென்ட்ரிஃபிகல் டென்ஷன் டிவைடட் பை 2. அதேமாதிரி பவர் டிரான்ஸ்மிட்டட் பை பெல்ட்டுக்கு ஃபார்முலா பி ஈக்குவல் டு டிஎஃப்டி மைனஸ் டிஎஃப்எஸ் இன்டு டிபி. இதோட யூனிட் வந்து வாட். அதில் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்மிஷன் பை பெல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா டைரக்ட் ஃபார்முலா பி மேக்ஸ் ஈக்குவல் டு 4/3 t to the base I into e power mu theta minus 1 plus 1 into root of ti by 3. அதே மாதிரி centrifugal tension TC will be equal to maximum tension divided by 3. அதே மாதிரி velocity, linear velocity, optimum belt speed equal to root of T max divided by 3. Next, so இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா related to flat belt drive. Next வந்து tension in V belt. So again the tension V belt ne ரெண்டு different types of tensions act ஆகுது. ஒன்று centrifugal tension, இன்னொன்று tension in middle of the belt due to friction of belt and pulley surface. So again TFT and TFS. So இதில் centrifugal tensionக்கு அதே மாதிரி தான். ஏற்கனவே நம்ம வந்து ஓப்பன் ஃப்ளாட் பெல்ட் ட்ரைவுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோமோ அதே தான் இங்கே V beltக்கு TC equal to M into VB square. பட் இந்த ஃப்ரிக்ஷன் பிட்வீன் பெல்ட் அண்ட் புள்ளியில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச். அதே தான் எஃப்டி பை எஃப்எஸ் டிஎஃப்டி பை டிஎஃப்எஸ் ஈக்குவல் டு இ பவர் அங்கே மியூ டீட்டா, இங்கே வந்து இ பவர் மியூ டீட்டா டிவைட் பை சைன் ஃபை அப்படிங்கிற ஒரு டேர்ம் மட்டும் அடிஷ்னலாக வந்து ஆட் ஆகும். இதில் அந்த ஃபை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா க்ரூவ் ஆங்கிள் ஆஃப் த புள்ளி இன் ரேடியன். ஸோ அது வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே வந்து டோட்டல் டென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா டைட் சைடில் சென்ட்ரிஃபிகல் டென்ஷன் ப்ளஸ் டென்ஷன் ஃப்ரிக்ஷன் டியூ டு டைட் சைட். அதே மாதிரி ஸ்லாக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரிஃபிகல் டென்ஷன் ப்ளஸ் ஃப்ரிக்ஷன் அட் ஸ்லாக் சைட் டென்ஷன். ஸோ இது அதே மாதிரி ஃபார்முலா தான், ஒன்லி டிஃப்ரென்ஸ் வந்து இதில் சைன் ஃபை மட்டும் வருது. நெக்ஸ்ட்டு க்ரீப் இன் பெல்ட். ஸோ க்ரீப் இன் பெல்ட் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். த எஃபெக்ட் ஆஃப் அன்ஈக்குவல் ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் பெல்ட் ரிலேட்டிவ் டு த டிரைவிங் அண்ட் ட்ரிவன் புல்லி இஸ் known as creep. அதாவது நம்ம ஏற்கனவே தெரியும், நார்மலாக இந்த பெல்ட் வந்து ட்ரைவ் பண்ணும்போது இந்த லோவர் பேஸ் வந்து டைட்டாக இருக்கும், இந்த அப்பர் பேஸ் வந்து லூஸாக இருக்கும். ஸ்லாக் சைட், இது டைட் சைட். ஸோ அப்போ இந்த இடத்துல இது வந்து ஈவனாக வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது இதில் சம் இர்ரெகுலரிட்டிஸ் வரும். இது ரொம்ப டைட்டாகவும் இது ஸ்லாக்காகவும் இருக்கும். அப்போ இதில் கொஞ்சம் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்மால் இன்டர்மிட்டன்ட் ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஸ்ட்ரெச் ஆகி இது வந்து கம்ப்ரஸ் ஆகி இது ஸ்ட்ரெச் ஆகி கம்ப்ரஸ் ஆகி ரிப்பீட்டடாக ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஸோ இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஃபேக்டர் வந்து அரைஸ் ஆகுது. அதாவது அன்ஈக்குவல் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் அன்ஈக்குவல் பெண்டிங், அதாவது அன்ஈக்குவல் கம்ப்ரெஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வந்து க்ரீப், அதாவது எஃபெக்ட் ஆஃப் அன்ஈக்குவல் ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் பெல்ட் ரிலேட்டிவ் டு த டிரைவிங் அண்ட் driven pulley. So it is known as creep. Next வந்து இதோட கிராஸ் செக்ஷன் V பெல்ட் நார்மலாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இனிஷியலாக உங்களுக்கு அதோட இன்னர் சைடில் ரப்பர்ஸ், கார்ட்ஸு,
அப்புறம் ஏதாவது ஃபேப்ரிக்ஸ் இந்த மாதிரி சர்டன் மெட்டீரியல்ஸ் வச்சு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கவர் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் வந்து நான் ஏற்கனவே சொன்ன ஃபை அந்த க்ரூவ் ஆங்கிள் ஆஃப் த புள்ளி. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து புள்ளி, இது அதோட சென்டர் ஆக்சஸ் இந்த புள்ளி, இது வந்து சர்க்குலாக இருக்கும். அதுக்கு மேலே இதில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த பெல்ட் இருக்கும், அதோட கிராஸ் செக்ஷன் தான் கட் செக்ஷன் மாதிரி. ஸோ இது வந்து பெல்ட்டோட விட்த்து. ஸோ ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறோம். ஸோ இந்த கொஸ்டினை கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்கள். A leather belt is required to transmit 7.5 kilowatt from a pulley of 1.2 meter in diameter running at 250 rpm. The angle embraced is 165 degree and the coefficient of friction between the belt and the pulley is 0.3. The safe working stress for the leather belt is 1.5 megapascal. The density of leather is 1000 kg per meter cube. Thickness of belt வந்து 10 mm. Determine the width of the belt taking centrifugal tension into account. So இப்போ இதில் வந்து a leather belt running at to transmit 7.5 kilowatt. So 7.5 kilowatt அப்படின்னா power P will be equal to 7.5 kilowatt. So அந்த கிலோவாட்டை வந்து நம்ம வந்து 7.5 into 10^3 watt அப்படின்னு சொல்லி எழுதிப்போம். Next, from a pulley of 1.2 diameter. ஸோ இந்த 1.2 டயமீட்டர்லேருந்து தான் பவர் ட்ரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ எங்கே பவர் ட்ரான்ஸ்மிட் ஆகுதோ அதை வந்து நம்ம வந்து ஸ்மால் டி அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். ஸோ ஸ்மால் டி இஸ் ஈக்குவல் டு 1.2 மீட்டர். நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் ரன்னிங் அட் அன் ஆர்பிஎம் ஆஃப் 250. ஸோ ஸ்மால் என் வில் பி ஈக்குவல் டு 250. த ஆங்கிள் எம்ப்ரேஸ்ட் இஸ் 165 டிகிரி. ஸோ அந்த டீட்டா எவ்வளோ ஆங்கிள் வந்து கான்டாக்டில் இருக்குது அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 165 டிகிரி. ஸோ 165 டிகிரியாக நம்ம வந்து ரேடியன்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த பெல்ட் மியூ இஸ் ஈக்குவல் டு 0.3. த சேஃப் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் ஆஃப் த லெதர், சேஃப் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ், ஸோ சிக்மா WS வில் பி ஈக்குவல் டு 1.5 மெகாபாஸ்கல். மெகான்னா 10^6. ஸோ 1.5 into 10^6 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ பாஸ்கலை எப்போ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிக்கலாம். த டென்சிட்டி ஆஃப் லெதர் வந்து density equal to rho equal to 1000 kg per meter cube. அதேமாதிரி thickness T will be equal to 10 mm. ஸோ இந்த 10 mm வந்து நம்ம வந்து மீட்டராக மாற்றணும் அப்படின்னா 0.01 மீட்டர். அதுமாதிரி width of the belt represented by small b. Centrifugal tension வந்து we have to take into account. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது என்ன டைப் ஆஃப் பெல்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். எப்போவுமே எந்த ஒரு கொஸ்டின்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஓப்பன் பெல் ட்ரைவா இல்லை கிராஸ் பெல் ட்ரைவா அப்படிங்கிறத வந்து கொஸ்டினில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்கள் கொஸ்டினில் எதுவும் மென்ஷன் பண்ணல அப்படின்னா நம்ம வந்து we have to assume it as an open type flat belt. ஓகே, ஸோ இப்போ இங்கே எதுவும் மென்ஷன் பண்ணாதனால we are considering this as open type flat belt. ஸோ இப்போ இதில் நான் ஏற்கனவே சொன்ன பேராமீட்டர்ஸ் எல்லாம் அப்படி வரிசையாக எழுதிக்கோங்க. டைப் ஆஃப் பெல்ட் ஓப்பன் பெல்ட் ட்ரை, பவர், டயமீட்டர் ஆஃப் டிரைவிங் புள்ளி, ஸ்பீட் ஆஃப் டிரைவிங் புள்ளி, கான்டாக்ட் ஆங்கிள். ஸோ அதை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியன்ஸில் மாற்றிக்கிறோம். ஸ்ட்ரெஸ் வேல்யூ 1.5, டென்சிட்டி வேல்யூ, திக்னஸ் வேல்யூ டு ஃபைண்ட் வந்து விட்த். ஸ்டெப் நம்பர் 1, ஸ்பீட் ஆஃப் த பெல்ட். ஸ்பீட் ஆஃப் த பெல்ட் இது வந்து இந்த ஸ்டெப்பை வந்து எப்போவுமே ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 1நாலே ஸ்பீட் ஆஃப் த பெல்ட். ஸ்பீட் ஆஃப் பெல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா VD is equal to pi dn/60. வெலாசிட்டி diameter n 60. velocity value நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப், பவர் டு பி டிரான்ஸ்மிட்டட் பை த பெல்ட். நமக்கு பவர் வந்து ஆல்ரெடி கொடுத்தாங்க, பட் இந்த டென்ஷன், டைட் சைட், ஸ்லாக் சைட் இது ரெண்டும் நமக்கு தெரியாது. ஸோ அதை வந்து இது மூலமாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ பவர் வந்து கொஸ்டினில் கொடுத்தாங்க 7.5 into 10^3. இதில் இந்த வெலாசிட்டி வேல்யூ நம்ம ஏற்கனவே லாஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1ல் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் எழுதிட்டோம். இதே மாதிரி நமக்கு ஏற்கனவே இன்னொரு ஃபார்முலா தெரியும். டைட் சைட் பை ஸ்லாக் சைடு ஈக்குவல் டு e power mu into theta. ஸோ மியூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொஸ்டினில் கிவன். தீட்டா வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியனில் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், அதாவது 165 டிகிரியாக. ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம பார்க்கும்போது 2.375. இதை வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி இந்த மாதிரி எழுதியிருக்கோம். இதை அப்படியே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த TFTயோட இந்த வேல்யூ அப்படியே டேரெக்டாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணி அடுத்த ஸ்டெப்பை நம்ம எழுதியிருக்கோம். அதாவது ஸ்டெப் நம்பர் 3, டென்ஷன் பெல்ட். ஸோ இதில் வந்து நம்ம டென்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுற மூலமாக TFS ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். இந்த TFTயோட வேல்யூ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இந்த TFS வேல்யூ இதை டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி TFT வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இதில் எழுதிக்கலாம்.
ஃபைனல் ஸ்டெப் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் த பெல்ட் பெர் மீட்டர் லென்த். ஸோ இதில் எப்போவுமே நமக்கு தெரியும் மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு வால்யூம். வால்யூம் இஸ் நத்திங் பட் ஏரியா இன்டு லென்த்து. ஸோ ஏரியா வந்து இந்த பெல்ட் ட்ரைவை பொறுத்தவரை இதோட ஏரியா வந்து பிரெட்த் இன்டு திக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி லென்த் இஸ் ரெப்ரசன்ட் பை எல், டென்சிட்டி இஸ் ரோ. ஏற்கனவே பி தான் நம்ம வந்து இந்த கொஸ்டினில் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். திக்னஸ் கொஸ்டினில் ஆல்ரெடி 0.01 கிவன். லென்த் வந்து கொஸ்டினில் வந்து கொடுக்கல. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் லென்த்தை வந்து we can assume it as 1. இப்போதைக்கு we can assume it as 1. நெக்ஸ்ட் வந்து டென்சிட்டி 1000. ஸோ இது ரெண்டும் எல்லாத்தையும் இது பண்ணும்போது பி மட்டும் அன்னோனாக இருக்கும். ஸோ m will be equal to 10 into b. நெக்ஸ்ட் சென்ட்ரிஃபிகல் டென்ஷன் இதுலேருந்து டேரெக்டாக கண்டுபிடிச்சலாம். ஏற்கனவே இப்போ மாஸ் 10 tens of bன்னு கிடைக்குது. அண்ட் அட் த சேம் டைம் விபியோட வேல்யூ ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 10 power இதில் வந்து டென்ஷன் ஈக்குவல் டு m into vb ஸ்கொயர். ஸோ 10b போட்டுட்டு இதில் ஒரு சின்ன மிஸ்டேக், அதாவது இன்டூ b வரும். இந்த பிக்கு நம்ம எந்த வேல்யூயும் சப்ஸ்டியூட் பண்ணல, வித் த பி அதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ டென்ஷன் டிசி வில் பி ஈக்குவல் டு நம்ம கிடச்ச ஆன்சர் 2467.38 நியூ. இது என்ன வந்து என்ன அப்படின்னா யூனிட் நியூட்டன் இன்டூ பி. நெக்ஸ்ட் ஸ்டெப் 5 வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் டென்ஷன் இன் டைட் சைட் ஆஃப் பெல்ட். ஸோ டோட்டல் டென்ஷன் அண்ட் டைட் சைட் நம்ம ஏற்கனவே தெரியும். ஃப்ரிக்ஷன் டு டைட் சைட் ப்ளஸ் சென்ட்ரிஃபிகல் டென்ஷன் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் டென்ஷன் அண்ட் டைட் சைடு வந்து எவ்வளோ அப்படின்னு கிடச்சிரும். பட் இங்கே வந்து ஒரு அன்னோன் பி இருக்கிறனால நம்ம என்னால் இப்போது இதையும் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் 6th ஸ்டெப் மேக்ஸிமம் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் இன் த பெல்ட். ஸோ இதுக்கு நார்மலாக ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நமக்கு தெரியும் லோடு டிவைடட் பை ஏரியா. ஸோ லோட் இஸ் நத்திங் பட் டென்ஷன். ரெண்டுக்குமே யூனிட் ஒன்று தான். டென்ஷனுக்கு நியூட்டன் தான், ஃபோர்ஸாக இருந்தாலும் லோடாக இருந்தாலும் அதுக்கு யூனிட் வந்து நியூட்டன் தான். ஸோ அதுமாரி ஏரியா வந்து பிரெட்த் இன்டு திக்னஸ். ஸோ இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்கோம். சிக்மா வில் பி ஈக்குவல் டு டைட் சைட் டென்ஷன் டிவைடட் பை பி இன்டு டி. சிக்மா டி ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க மெகா பாஸ்கல் 1.5 மெகா பாஸ்கல்ன்ட்டு. ஸோ மெகாங்கிறது 10^6. ஸோ அதுமாரி டைப் பண்ணியிருக்கோம். ஸோ அதை அப்படியே இதில் எழுதிடுறோம். ஸோ பிரெட்த் இன்டு திக்னஸ், பிரெட்த்து தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். திக்னஸ் வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து கிவன் த கொஸ்டின். ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது பியோட வேல்யூ நமக்கு 0.0658 இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் கிடைக்கும். இந்த மீட்டரை வந்து நம்ம எம்எம்ல மாற்றுறோம், அதாவது 65.8 mm. ஸோ இதோட இந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். May 11, 12, 14 8 மார்க்ஸ் கேட்ட ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். 2 pulleys, one 450 mm diameter and another one 200 mm diameter are on parallel shaft 2.1 mm apart and are connected by a belt. As a cross belt drive, the large pulley rotates at 225 rpm. The maximum permissible tension in the belt is 1 kN and the coefficient of friction between the belt and the pulley is 0.25. Power that can be transmitted and length of the belt, அதாவது power P யும் length of the belt capital L லையும் we have to find out. ஸோ ஃபஸ்ட் இதில் வந்து இது என்ன டைப் ஆஃப் பெல்ட் அப்படிங்கிறது we have to understand. ஸோ இதில் ஏற்கனவே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இட் இஸ் எ கிராஸ் டைப் ஆஃப் பெல்ட் ட்ரைவ். ஸோ அப்போ இதில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் கிராஸ் பெல்ட் ட்ரைவுக்குரிய ஃபார்முலாஸ் ஒன்லி வந்து இங்கே வந்து we have to apply. ஸோ ஏற்கனவே இங்கே வந்து எவ்வளவு 450 mm diameter and 200 mm diameter அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஸ்மாலர் diameter pulley will be the driving and bigger diameter pulley will be the driven. ஸோ இது வந்து small d will be equal to 200 mm, capital D will be equal to 450 mm. ஸோ இது mmல இருக்கிறது we can convert into meters. அப்போது 450 mm will be equal to 0.45 meter. அதே மாதிரி 2.1 meter apart. ஸ்மாலர் ஷாஃப்ட்டுக்கும் பிகர் ஷாஃப்ட்டுக்கும் இடைப்பட்ட அந்த சென்டர் டிஸ்டன்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.1 மீட்டர், அதாவது கேபிட்டல் C ஈக்குவல் டு 2.1 மீட்டர். அதே மாதிரி த லார்ஜர் புள்ளி ரொட்டேட்ஸ் அட் 225 rpm. லார்ஜர் புள்ளி வந்து இட் இஸ் டினோட்டட் பை கேபிட்டல் N 225. அதுமாதிரி மேக்ஸிமம் பெர்மிசிபிள் டென்ஷன் இந்த பெல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 kN. இது வந்து டென்ஷன், மேக்ஸிமம் பெர்மிசிபிள் டென்ஷன், ஸ்ட்ரெஸ் கிடையாது, இட் இஸ் டென்ஷன். ஸோ TFT டைட் சைடில் தான் எப்போவுமே டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ TFT வில் பி ஈக்குவல் டு 1 kN. ஸோ இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூட்டனில் 1000 நியூட்டன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்
coefficient of friction between belt and the pulley வந்து mu is equal to 0.25. So to find பார்த்தீங்கன்னா power and length of the belt. So type of belt எழுதியாச்சு, speed, diameter, small d, center distance, tight side tension, coefficient of friction. So இந்த ரெண்டே find out பண்ணுறோம். ஸோ இதில் ஸ்டெப் நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா calculate the angle of contact. ஸ்டெப் நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா calculate the angle of contact theta s. ஸோ பீட்டா நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும், ஸ்மாலர் சைடுக்கு பை ப்ளஸ் 2 பீட்டாவும் பிகர் சைடுக்கும் இது கிராஸ் டிரைவ் அப்படிங்கிறனால ரெண்டுக்குமே ஒரே ஃபார்முலா தான், ஸ்மால் எண்டுக்கும் பிக் எண்டுக்கும் ஒரே ஃபார்முலா தான். ஸோ பீட்டா வில் பி ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் கேபிட்டல் டி ப்ளஸ் ஸ்மால் டி டிவைட் பை 2 இன்டு சி. சிங்கிறது சென்டர் டிஸ்டன்ஸ், கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டி ஆல்ரெடி கிவன் த கொஸ்டின். ஸோ இப்போ டேரெக்டாக போட்டு நம்ம வந்து இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். இந்த வேல்யூவை நம்ம வந்து வி ஹேவ் டு கன்வெர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியன்ஸ். இந்த ரேடியன்ஸ்க்கு மாற்றிட்டு தான் வி ஹேவ் டு சப்ஸ்டிட்யூட் ஹியர். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரேடியன்ஸ்க்கு மாற்றிட்டு தான் வி ஹேவ் டு சப்ஸ்டிட்யூட் த வேல்யூ ஹியர். ஸோ இப்போ theta s will be equal to 3.4523 radians. Next, length of the belt. So length of the belt for cross drive formula L equal to 2c plus pi by 2 capital D plus small d plus capital D by D the whole square divided by 4 into c. இதில் வந்து c வேல்யூ நமக்கு ஆல்ரெடி known, டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். d வேல்யூ ஸ்மால் d வேல்யூ known, d வேல்யூ c வேல்யூ. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் L will be equal to 5.2713 meter. நெக்ஸ்ட்டு டென்ஷன் ஏற்கனவே நமக்கு தெரியும், TFT by TFS will be equal to e power mu theta. ஸோ டைட் சைடுக்கு ஏற்கனவே 1000 சொல்லி கொஸ்டினில் கிவன் டேட்டா கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வச்சுட்டு ஸ்லாக் சைடு மட்டும் அன்னோனாக இருந்தது. ஸோ TFS வந்து நம்ம வந்து டேரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து வெலாசிட்டி ஆஃப் த பெல்ட் v equal to pi dn by 60 pi கேபிட்டல் டியோட டயமீட்டர் ஸ்மால் n. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் த பெல்ட் ட்ரைவ் வந்து we can calculate. நெக்ஸ்ட் பவர் டிரான்ஸ்மிட்டருக்குரிய ஃபார்முலா டைட் சைடு மைனஸ் ஸ்லாக் சைடு, ஆல்ரெடி அந்த கொஸ்டினில் எழுதியிருக்கோம், ஃபார்முலாஸ் ஷீட்ஸில் நம்ம எழுதியிருக்கோம், இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ டைட் சைடுக்கு வந்து 1000 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, ஸ்லாக் சைடுக்கு 421 ஏற்கனவே இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், இன்ட்டு வெலாசிட்டி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பவர் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடும் இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட்டு. ஸோ இதை வந்து நம்ம கிலோவாட்டுக்கு மாற்றும்போது 3.07 கிலோவாட் அப்படின்னு சொல்லி மாறி. நம்ம ஒயர் ரோப் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ ஒயர் ரோப் ஆர் ரோப் ட்ரைவ் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். நார்மலாக ஒரு ஒயரில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீல் ஒயர்ஸ் இல்லை ஒரு ஃபைபர்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். எத்தனை ஒயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 7, 9, 19, 37. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதோட கோர் பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரல் ஃபைபராகவும் இருக்கலாம், இல்லை ஸ்டீல் வேர் வெரி ஹெவி ஸ்ட்ரென்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் வேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக நம்ம வீட்டில எல்லாம் நார்மலாக பார்த்துருக்கிறது நேச்சுரல் ஃபைபர்ஸை யூஸ் பண்ணி அந்த இதை வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதோட டிசைனேஷன் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 30 mm × 16/25 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதில் என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா டயமீட்டர் 30 mm அப்படின்னும், அதில் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னும், ஒவ்வொரு ஸ்ட்ராண்டில் 25 ஒயர்ஸ் இருக்கும் அப்படின்னும் இருக்குது. இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். ஸோ நார்மலாக ஃபைபர் ரோப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹெம்ப், மணிலா, காட்டன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ நார்மலாக இதை வந்து லூப்ரிகேட் பண்ணுவாங்க வித் டார், டாலோ ஆர் கிராஃபைட். ஸோ இதோட ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா T1/Tt = e power mu theta divided by sin beta. ஸோ Tங்கிறது டைட் சைடு, T1ங்கிறது டைட் சைடு, T2ங்கிறது ஸ்லாக் சைடு, தீட்டாங்கிறது லேப் ஆங்கிள், பீட்டாங்கிறது க்ரூவ் ஆங்கிள். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ஒரு ஒயரோட ரெப்ரசன்டேஷன். இதுதான் கோர். இந்த சென்டரில் ஒரு ஸ்ட்ரைட் லைனாக போகும், இது கோர். இந்த கோரோட சைடில் பார்த்திங்க அப்படின்னா we can see strands. இந்த ஒவ்வொரு ஒயரையும் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ராண்டில் வந்து என்ன இருக்கும், எகெயின் வந்து ஒரு சின்ன வந்து ஒயர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா ஒரு ஒயரோட என்டையர் ஸ்ட்ரக்சரும் வந்து நம்ம வந்து பண்ணியிருப்போம். இதுதான் நார்மலாக நம்ம வீட்டில் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கயரை வந்து எடுத்து அதில் என்ன மாதிரி வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நார்மலாக இது வந்து ஒரு ஒயர், இந்த என்டையர் ஒயர் அதாவது ஸ்ட்ராண்டு ஒயர்ஸ் எல்லாமே கம்பைன் ஆனதான் இது. இதை வந்து கிராஸ் செக்ஷன் கட் பண்ணியிருக்காங்க. இது வந்து புள்ளி, நார்மலாக புள்ளிக்கு மேலே தான் அந்த ஒயரை வந்து நம்ம போட்டிருப்போம்.
ஸோ இந்த மாதிரி ஒரு நாச்சில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா அது கரெக்டாக போய் ஃபிட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து 2-5 அப்படின்னு சொல்லுவோம். க்ரூவ்டு புள்ளி. இது வந்து அதோட சென்டர் ஆக்சஸ். அப்படி கட் செக்ஷன் மட்டும் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் கரெக்டாக போய் அந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த ஆங்கிளை வந்து 2 பீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 2 பீட்டா அப்படிங்கிறதும் ஆங்கிள் ஆஃப் க்ரூவ் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு புள்ளியில் நிறைய ஒயர்ஸ் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம். A rope drive transmits 500 kilowatt power from a pulley of diameter 4 meter which rotates at 100 rpm. The angle of contact between rope and the pulley is 160 degree and the groove angle of the pulley is 45 degree. If the allowable tension in each rope is 2200 Newton, find the required number of ropes. Take coefficient of friction mu is equal to 0.25 and mass of rope as 1.5 kg per meter. ஸோ இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஸோ இதில் ஏற்கனவே பவர் P is equal to 500 kilowatt அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து 500 × 10⁻³ watt அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். அது மாதிரி pulley of diameter from a pulley of diameter 4 meter which rotates at, அதாவது பவர் வந்து இந்த டயமீட்டர் வழியாக தான் பாஸ் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்மால் டயமீட்டர், இதான் வந்து டிரைவிங். ஸோ ஸ்மால் டயமீட்டர் D is equal to 4 meter அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். நெக்ஸ்ட் ரொட்டேட்ஸ் at 100 rpm. ஸோ 100 rpm அப்படின்னா ஸ்மால் n will equal to 100 rpm. The angle of contact between rope and the pulley, angle of contact represented by theta. ஸோ theta equal to 160 degree. அதேமாதிரி இந்த குரூவோட புள்ளி அது வந்து எவ்வளவோ 45 degree, அதாவது 2 beta will be equal to 45 degree. ஸோ இப்போ beta will be equal to 22.5 degree. allowable tension in each rope வந்து 2200 Newton. allowable tension அப்படின்னா maximum இதுதான் allowable. ஸோ T max will be equal to 2200 Newton. அதேமாதிரி coefficient of friction 0.25. mass of the rope வந்து 1.5 kg per meter. to find பார்த்திங்க அப்படின்னா required number of ropes, எத்தனை ரோப் வந்து இந்த பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஸ்டின். ஸோ பவர், டயமீட்டர். ஸோ இதில் வந்து இதை வந்து ஸ்மால் என்னன்னு சொல்லுவோம். n equal to 100 rpm, theta angle of contact 160 degree, groove angle 2 beta 45 degree, T max mu m. 2 find பார்த்திங்க அப்படின்னா number of rope. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 1, calculate the tension rope. ஸோ டென்ஷன் அண்ட் ரோப்புக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா TC equal to mVb². ஸோ மாஸும் VB². ஸோ மாஸ் வந்து ஆல்ரெடி given இந்த கொஸ்டின், VB தெரியும். ஸோ வெலாசிட்டி equal to πdn/60. ஸோ π into diameter 4, n வந்து 100. ஸோ அதுலேருந்து வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சென்ட்ரிஃபிகல் டென்ஷனுக்கு m into VB², டேரெக்டாக சென்ட்ரிஃபிகல் டென்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மேக்ஸிமம் டென்ஷன் நமக்கு தெரியும். டைட் சைட் டென்ஷன் T1 + சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ். டைட் சைடு ஃபோர்ஸ் தெரியாது, பட் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு டைட் சைடோட ஃபோர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதேமாதிரி இன்னொரு ஃபார்முலா தெரியும். டைட் சைடு / ஸ்லாக் சைடு equal to e⁻μ θ / sin β. தீட்டா ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, பீட்டாவும் இருக்குது, மியூவும் நமக்கு தெரியும், T1 தெரியும், T2 மட்டும் தெரியாது. அதாவது ஸ்லாக் சைடு இந்த ஃபார்முலா வச்சு நம்ம வந்து ஸ்லாக் சைடோட டென்ஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைனலாக எவ்வளோ ரோப் ரிக்யூர்டுங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நமக்கு இந்த டென்ஷன் ஃபோர்ஸை வச்சு எவ்வளோ பவர் ரிக்யூர்டு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே ஒரு ரோப்புக்கு தேவையான டென்ஷன்ஸ். ஸோ அப்போது ஒரு ரோப்புக்கு தேவையான பவர் வில் பி ஈக்குவல் டு T1 - T2 × V. T1 இதில் இருக்குது, T2 இதில் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். வெலாசிட்டி வேல்யூ ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ரோப்புக்கு எவ்வளோ பவர் தேவை அப்படின்னா பவர் ஈக்குவல் டு 27.085 கிலோவாட். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒரு ரோப் 27.085 கிலோவாட் பவரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ ஒரு ரோப் வந்து 27.085 கிலோவாட் டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்னா ஏற்கனவே நமக்கு கொஸ்டினில் 500 கிலோவாட் பவரை வந்து இந்த மோட்ரு கொடுக்குது. ஸோ அப்போது ஒரு ரோப்பால் 27.085 தான் பவரை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் அப்படின்னா எத்தனை ரோப் நமக்கு
500 கிலோவாட் பவரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறது தேவை அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஸோ இதில் தான் என்ன வருது, நம்பர் ஆஃப் ரோப்ஸ் ரெக்யூர்ட் ஈக்குவல் டு டோட்டல் பவர் வந்து 500 நீட் டு பி டிரான்ஸ்மிட்டட் பை எஸ் டு சம் மோட்டர் ஆர்ல சம் அதர் மிஷின். ஸோ பவர் டிரான்ஸ்மிட்டட் பை ஈச் ரோப், ஒவ்வொரு ரோப்பும் எவ்வளோ தான் டிரான்ஸ்மிட் பண்ணணும். ஸோ அப்போ டோட்டலாக 18.46 ரோப்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது ஒரு பவரை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறது. ஸோ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி n = 19 அப்படின்னு சொல்லி எடுத்துரும். ஓகே, தேங்க்யூ.